السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1446 ஜமாதுல் அவ்வல் மாதம் 27ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அப்துல் முஹ்சின் அல் காசிம் அவர்கள் அல்லாஹுக்கு சுஜூது செய்வதின் சிறப்பு எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீதே சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை முறையாக தனிமையிலும் கூட்டாகவும் இருக்கும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு முழுமையாக அடிமைத்துவத்தை சமர்ப்பிப்பதென்பது அதுதான் உச்சகட்ட அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் உச்சகட்ட பணிவை எடுத்துரைப்பதாகவும் அமைகிறது. ஒரு மனிதனுடைய பரிபூரணமான எல்லை இலக்கு என்னவென்றால், அவன் அல்லாஹுக்கு அடியானாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய இலக்கு, குறிக்கோளாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஒரு மனிதன் எந்த அளவுக்கு தனது அடிமைத்துவத்தை எஜமானனுக்கு நிறுவுகிறானோ அந்த அளவுக்குத்தான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் பங்குகளும் கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சிரம் சாய்ப்பது, சுஜூது செய்வதென்பது அல்லாஹுக்கு அடிமைத்தனத்தை தெளிவாக எடுத்துரைப்பதாக அமைகின்றது. முழுமையாக ஒரு மனிதன் சிரம் சாய்க்கின்ற போது ஏனைய உறுப்புகள் அனைத்தும் பொதுவாக அங்கே கடவுளுக்கு, அல்லாஹுக்கு அங்கே பணிவை வெளிப்படுத்தக்கூடியதை வெளிரங்கமான தோற்றத்திலே நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய உடலிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளும் அந்த அடிமைத்துவத்தை எஜமானனுக்கு நிறுவக்கூடியதாக இந்த சுஜூத் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். ஷேகுல் இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதனுடைய உடலிலே மிகவும் மகத்துவமான, கௌரவமான, சங்கையான இடம் முகமாக இருக்கிறது. அந்த கௌரவமான முகத்தை, தனது உடலை சம்பூரணமாக குனிந்து பூமியிலே அவன் வைக்கின்ற போது உண்மையிலே அந்த கௌரவமான முகத்தை அல்லாஹுக்காக சிரம் சாய்க்கின்ற போது அங்கே அடிமைத்துவத்தை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடியதாக அமைகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த சுஜூத் என்பது, சிரம் சாய்ப்பது என்பதை பற்றி அல் குர்ஆனிலே பல இடங்களிலே பலவாறாக அல்லாஹ் கூறுகிறான். ஒரு இடத்திலே சுஜூதை கட்டளையாக ஏவுகிறான். இன்னும் சில இடங்களிலே சுஜூது செய்யாதவர்களை கேவலமாக ஏளனப்படுத்துவதை பார்க்கின்றோம். இன்னும் சில இடங்களிலே சுஜூது செய்யக்கூடிய மனிதர்களை புகழ்ந்து கூறியிருப்பதையும், இன்னும் சில இடங்களிலே சுஜூது செய்து, அதாவது நட்பாக்கியங்கள் பெற்ற மக்களுடைய வரலாறுகளை கூறுவதையும் பார்க்கிறோம். மலக்குமார்கள், வானவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது அவர்கள் யஸ்ஜுதூன லில்லாஹ், அல்லாஹுக்காக சுஜூது செய்கிறார்கள் என்று அல்லாஹ் பரம் சாட்டுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுக்கு அந்த வானவர்கள் சிரம் சாய்ப்பார்கள், பெருமை அடிக்க மாட்டார்கள், தனது அடிமைத்துவத்தை நிறுவக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போன்று நபிமார்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது அவர்கள் இறைநேசர்கள், அல்லாஹுக்காக சிரம் சாய்த்தார்கள் என்று புகழ்ந்து கூறுவதை நாம் பார்க்கிறோம். உலாயிகல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், அல்லாஹுடைய அருள் நிஅமத்துக்களை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிவிட்டான். அவர்கள் மினன் நபியீன, நபிமார்கள் உள்ளவர்கள், ஆதமுடைய சந்ததியினர்கள், நூஹ் நபியுடைய அந்த கப்பலிலே பயணித்த அந்த சந்ததியினர்கள், இப்ராஹிம் நபியுடைய சந்ததியினர்கள், இஸ்ராயலுடைய சந்ததியினர்கள், இவ்வாறு நபிமார்களுடைய அந்த பண்புகளை பற்றி அல்லாஹ் தொடராக குறிப்பிடும் போது கூறுகிறான், இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மான், அர் ரஹ்மானுடைய அத்தாட்சிகள் கூறப்படும் போதெல்லாம், ஓதி காண்பிக்கப்படும் போதெல்லாம், ஹர்ரு சுஜ்ஜதன் வ புகியா, அழுதவர்களாக சிரம் சாய்ப்பார்கள் என்று நபிமார்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் அறிவுடையவர்கள் எல்லாம், நபித்துவம் கிடைத்ததற்கு பின்னால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால்
அவர்களுக்கு குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் சுஜூதிலே விழுந்து விடுவார்கள், சிரம் சாய்ப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முஃமின்களை பற்றி கூறும்போது கூறுகிறான், அதாவது இதா துக்கிரு பிஹி ஹர்ரு சுஜ்ஜதா, அல்லாஹ்வை பற்றி அங்கே கூறப்பட்டால் அங்கே பணிவுடன் சிரம் சாய்த்து விடுவார்கள், சுஜூது செய்து விடுவார்கள் என்று அந்த முஃமின்களை பற்றி அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு வேளைகளிலே அல்லாஹுக்கு முன்னால் நான் அடியான் என்பதை நிறுவுவதற்காக நீண்ட நேரங்களிலே சுஜூதிலே இருப்பார்கள். எந்த அளவுக்கென்றால் அருமை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது செய்வார்கள். எந்த அளவுக்கென்றால் நீங்கள் 50 திருக்குர்ஆன் வசனங்கள் ஓதக்கூடிய அளவுக்கு சுஜூதிலே அவர்கள் தலையை உயர்த்தாமல் இருப்பார்கள் என்று அருமை மனைவி சாட்சியம் கூறுகிறார்கள். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிவார்கள், அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார்கள், யா அல்லாஹ், உனக்காக நான் சுஜூது செய்து விட்டேன், உன்னை ஈமான் கொண்டு விட்டேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன், எனது முகம் படைத்தவனான அல்லாஹ்வை சுஜூது செய்கிறது என்று வரக்கூடிய அல்லாஹும்ம லக சஜத்து வபிக ஆமன்து வலக அஸ்லம்து சஜத வஜ்ஹிய லில்லதி خلقஹு வஸவ்வரஹு வஷக்க சம்அஹு வபஸரஹு தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன் என்று சுஜூதிலே கூறக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று அந்த நபியுடைய பாசறையிலே வளர்ந்த உத்தம சஹாபா தோழர்களை பார்ப்போம் என்றால் அவர்கள் அதிகமாக சுஜூது செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இதன் காரணமாக அவருடைய முகத்திலே அடையாளங்களும் உயர்வான பண்புகளும் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அல் குர்ஆன் கூறுகிறது, சூரா அல் ஃபத்ஹ் 29வது வசனத்திலே, முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள். வல்லதீன மஅஹு, அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சஹாபா தோழர்களை பற்றி கூறும்போது இறை நிராகரிப்பாளர்களுடன் கடுமையாக நடந்து கொள்வார்கள், அவர்களுக்கு மத்தியிலே இரக்கமாக நடந்து கொள்வார்கள். அவர்களுடைய அடையாளங்களாக ருக்கு செய்ததன் காரணமாக, சுஜூது செய்ததன் காரணமாக, சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத், அந்த சுஜூது செய்ததன் பிரகாரம் அதனுடைய அடையாளத்தின் வெளிப்பாடாக முகத்திலே அடையாளங்கள் இருக்கும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்று அல்லாஹ் ஜின் இனத்தையும் மனித இனத்தையும் சுஜூது செய்யுமாறு கட்டளையிடுகிறான். ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது, அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யுங்கள், அவனை வணங்குங்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அதே நேரத்திலே யாரெல்லாம் சுஜூது செய்வதை புறக்கணிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் இழிவாக கூறியிருப்பதை பார்க்கிறோம். ஃபமா லஹும் லா யுமினூன் வஇதா குரிஅ அலைஹிமுல் குர்ஆனு லா யஸ்ஜுதூன், அவர்களுக்கு குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் சிரம் சாய்க்க மாட்டார்கள் என்று அவர்கள் இழிவுபடுத்தி கூறியிருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஹுதுஹுத் பறவை அங்கே அல்லாஹுக்கு மாற்றமாக சுஜூது செய்யக்கூடிய அந்த நிகழ்வை வெறுத்து சுலைமான் நபியிடம் கட்டளையிட்ட வரலாறை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று இந்த சுஜூது செய்வதென்பது, சிரம் சாய்ப்பதென்பது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அமல்கள் தொழுகையாக இருக்கிறது. தொழுகையிலே இருக்கக்கூடிய செயல்களில் மிகவும் சிறந்த செயல் சுஜூதாக இருக்கிறது. தொழுகையுடைய ஒவ்வொரு செயல்களையும் பார்ப்போமானால் அனைத்தும் ஒவ்வொரு விடுத்தம் நாம் செய்ய வேண்டும். ஆனால் சுஜூதை மாத்திரம் 2 சுஜூதுகள் செய்ய வேண்டும் என்று தொழுகையிலே ஆக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த சுஜூதின் மூலமாக அதிக பயன்பாடுகளை பெறக்கூடியது பூமியாக இருக்கிறது. அதிகமாக பூமியிலே சிரம் சாய்க்கக்கூடிய அந்த செயல் பூமிக்கு அதிகமான பங்கு இருக்கிறது. ஒரு அடியான் தனது 7 உறுப்புகளை கொண்டு அவன் நிலத்திலே சுஜூது செய்வார். தொழக்கூடிய இடங்களுக்கு பெயர் வைக்கப்பட்டிருப்பது எவ்வாறென்றால் மஸ்ஜித், சுஜூது செய்யக்கூடிய இடம், சிரம் சாய்க்கக்கூடிய இடம் என்றுதான் பெயர் கூட வைக்கப்பட்டிருக்கிறது. இமாம் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், அஸ்ஸுஜூது சிர்ரு ஸலாஹ், சுஜூத் என்பது தொழுகையின் ரகசியமாக இருக்கிறது. அதோட முக்கியமான ஒரு அடிப்படை ருக்குனாக இருக்கிறது. தொழுகையின் முடிவும் சுஜூதுடன் தான் முடிவு பெறுகிறது. அதற்கு முன்னால் உள்ள அனைத்து செயல்களும் இந்த சுஜூதுக்கு ஒரு முன் உதாரணமாக உசாத்துணையாக இருக்கக்கூடியவைகளாகத்தான் இருக்கிறது.
அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் சுஜூதிலே இருக்கின்ற போது அவன் பணிவின் உச்சத்தை அடைந்து கொள்கிறான், அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கிறான். இதன் காரணமாகத்தான் அல் குர்ஆன் கூறுகிறது, வஸ்ஜுத் வக்தரிப், சுஜூது செய்வாயாக, சுஜூது செய்து அல்லாஹ்விடத்திலே நெருங்குவாயாக என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்று சுஜூது செய்யக்கூடிய மனிதன் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கத்திலே இருக்கிறான். இதன் காரணமாகத்தான் ஒரு அடியான் மிகவும் படைப்பாளருடன் நெருக்கத்திலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் சுஜூதாக இருக்கிறது. அந்த இடத்திலே அதிகமாக துஆ செய்யுங்கள், பிரார்த்தனை புரியுங்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் அல்லாஹுக்கு முன்னால் சிரம் சாய்ப்பது, சுஜூது செய்வது, தன்னை தாழ்த்தி கொள்வதெல்லாம் தனது அந்தஸ்தை உயர்த்தி கொள்வதற்கும் தனது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் அல்லாஹுக்கு சுஜூது செய்வது ஒரு காரணமாக இருக்கிறது. நபி அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹுக்கு அதிகமாக சுஜூது செய்யுங்கள். எந்த ஒரு மனிதன் அல்லாஹுக்காக சுஜூது செய்கிறானோ, சிரம் சாய்க்கிறானோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அந்தஸ்துக்களை உயர்த்துகிறான், பாவங்களை மன்னிக்கிறான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், உள்ளத்திலே நெருக்குதல்கள் வரும்போது அதற்குரிய விமோசனமாக, விடுதலையாக, சிகிச்சையாக சுஜூத் அமைந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய்ப்பிக்கப்பட்ட போது அவருடைய உள்ளமெல்லாம் மிகவும் இறுக்கமாக, நெருக்கமாக, சங்கடத்திலே இருந்த போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகிறான், அல்லாஹ்வை துதித்து சுஜூது செய்வீராக. அல் குர்ஆன் கூறுகிறது, வலகத் நஅலமு அன்னக யதீகு ஸத்ருக பிமா யகூலூன், அவர்கள் உன்னை பற்றி கூறக்கூடிய அந்த வார்த்தைகள் நூடாக நீ கலக்கத்தில் இருக்கிறாய், உம்மது இருதயம் கலக்கத்திலே இருக்கிறது. எனவே அதற்கு விமோசனமாக, சிகிச்சையாக, விடுதலையாக ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உனது ரப்பை புகழ்ந்து துதிப்பீராக, வகும் மினஸ் சாஜிதீன், நீ சுஜூது செய்யக்கூடியவர்கள் இருப்பாயாக என்று அல் குர்ஆன் நபி அவர்களை போதிக்கிறது. அன்பார்ந்தவர்களே, சுஜூது செய்கின்ற போது அங்கே ஒருவனுக்கு கவலை வருகிறது, ஷைத்தானுக்கு சோகம் வருகிறது. ஒரு முஃமின் சுஜூது செய்யுமாறு கட்டளையிடப்படும் போது அவன் சுஜூது செய்கிறான். இதன் காரணமாக ஷைத்தான் அழுகிறான், ஷைத்தான் கவலைப்படுகிறான், அவனுக்கு நரகம்தான் உண்டாகும். அவன் கூறுவான், அல்லாஹ்வுடைய அடியார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று சுஜூது செய்து அவர்களுக்கு சுவர்க்கம் சன்மானமாக கிடைக்கிறது, நான் சுஜூது செய்யுமாறு கட்டளையிடப்பட்டேன், நான் சுஜூது செய்யவில்லை, எனக்கு நரகம் என்று ஷைத்தான் கூறுவான். அன்பார்ந்தவர்களே, கடைசி காலத்திலே, இந்த உலக யுக முடிவு நாள் கடைசி காலத்திலே நபி அவர்கள் கூறுகிறார்கள், செல்வங்கள் எல்லாம் செழித்து இருக்கும், பணம் எல்லாம் கொட்டி கிடக்கும், அங்கே எடுப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த நேரத்திலே சுஜூது செய்வதென்பது இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அந்த சிரம் சாய்த்தல் என்ற சுஜூத் மிகவும் பெருமதியானதாக இருக்கும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். மஹ்ஷர் மைதானத்திலே அங்கே யாரும் யாருக்கும் மன்றாட்டம் செய்ய முடியாது. இவ்வாறாக மக்கள் எல்லாம் மன்றாட்டத்தை வேண்டி பரிந்துரையை வேண்டி சுற்றி கொண்டு கடைசியிலே நபி அவர்களிடத்திலே வருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூறப்படுகின்ற போது, நாம் இருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து விடுதலை அளியுங்கள், தீர்ப்பை கொடுக்க சொல்லுங்கள் என்று வேண்டப்படுகின்ற போது அல்லாஹ்விடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று சுஜூதிலே விழுந்து விடுவார்கள். சுஜூதிலே விழுந்து அவர்கள் நீண்ட நேரங்களாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிவார்கள். அந்த நேரத்திலே அவர்களுக்கு சொல்லப்படும், உனது தலையை உயர்த்துவீராக, வசல் துஅதா, நீ கேள் உனக்கு கொடுக்கப்படும், வகுல் யுஸ்மா, சொல் உனது சொல் கேட்கப்படும், வஷ்ஃபா துஷஃபா, நீ மன்றாட்டம் புரி பரிந்துரை செய்யப்படும். அப்போது நபி அவர்கள், எனது தலையை நான் உயர்த்துவேன், அல்லாஹ்வை புகழுவேன், அல்லாஹ்விடத்திலே மன்றாட்டம் பரிந்துரை செய்வேன் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு சுஜூதிலே இருந்து மக்களுக்காக, தனது சமுதாயத்திற்காக பிரார்த்தனை புரிவார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் இந்த சுஜூத் என்பது மறுமை நாளிலே நபியுடைய உம்மத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். நாளை மறுமையிலே எனது சமுதாயத்தினர்கள் சுஜூது செய்ததன் காரணமாக, உது செய்ததன் காரணமாக அந்த உடல் உறுப்புகள் மின்னிக் கொண்டிருக்கும், அதனூடாக இது எனது சமுதாயத்தினர் என்று
நான் அறிந்து கொள்வேன் என்று அடையாளமாக நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்தர்களே, அதே போன்றுதான் முனாஃபிகீன்களுக்கும் முஃமின்களுக்கும் ஒரு வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு அடையாளமாக சுஜூத் இருக்கிறது. மறுமை நாளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கெண்டை காலை விட்டு அகற்றப்படும் அந்த நாளிலே அவர்கள் சிரம் பணிவதின்பால் அழைக்கப்படுவார்கள். ஆனால் அங்கே உலகத்திலே சிரம் செய்தவர்களை தவிர பெருமைக்காகவோ புகழுக்காகவோ சுஜூது செய்வர்கள் அங்கே சுஜூது செய்ய அவர்களுக்கு முடியாது. அவர்களுடைய அதாவது முதுகெலும்புகள் எல்லாம் நேராக பலகை போன்றிருக்கும். சுஜூது செய்ய முடியாதவர்களாக கஷ்டப்படுவார்கள். எனவே உண்மையாக இஹ்லாஸான முறையிலே சுஜூது செய்வர்கள் தான் அங்கே சுஜூது செய்வார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் ஏகத்துவத்துடன் வாழ்ந்த ஒரு மனிதன் நரகத்திலே நுழைய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டாலும் கூட அந்த சுஜூது செய்த அந்த இடத்தின் அடையாளங்களை நரக நெருப்பு தீண்டாது, அதனை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நெத்தியை சுஜூது செய்த இடத்தை நரக நெருப்பு தீண்டாதென்றால் அந்த சுஜூதுடைய அந்த 7 உறுப்புகளும் உள்வாங்கப்படும் என்பதை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள். சுஜூதுக்கான அந்த 7 உறுப்புகளையும் நரகம் தீண்ட மாட்டாது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்று ஒரு மனிதனுடைய அந்தஸ்து சுவர்க்கத்திலே உயர வேண்டும் என்றால் சுஜூது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவனுடைய அந்தஸ்தும் மகிமையும் கௌரவம் உயரும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். ரபியா அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியிடத்திலே கேட்கிறார்கள், நான் உங்களுடன் சுவர்க்கத்திலே இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட போது அந்த நபித்தோழருக்கு நபி அவர்கள் கூறுகிறார்கள், அலை ஆனி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி சுஜூத், சுஜூதை அதிகப்படுத்திக் கொள்வாயாக, என்னுடன் இருக்கலாம் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சுஜூத் என்பது அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய மிகவும் நெருக்கமான இடமாக இருக்கிறது. இதனூடாக அந்தஸ்துக்கள் உயர்கின்றது. அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த சுஜூத் ஒரு காரணமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் இந்த சுஜூத் என்பது ஒரு முக்கியமான மகத்துவமிக்க வணக்கமாக இருக்கிறது. இந்த வணக்கத்திலே உலகத்திலே உள்ள படைப்பினங்கள் அனைத்தும் சம பங்கு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பூமியில் உள்ள வானத்தில் உள்ள அனைத்து விடயங்களும் அல்லாஹுக்காக சிரம் சாய்க்கின்றன. வலில்லாஹி யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வை சுஜூது செய்கின்றன. தௌஅன் வ கர்ஹா, விருப்பத்துடனும் வெறுப்புடனும் அது சுஜூது செய்கிறது. காலை மாலையிலே அல்லாஹ்வை துதிக்கிறது என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், அததிரி ஐன தذهபு ஹாதிஹி ஷம்ஸ், இந்த சூரியன் எங்கே பயணிக்கிறது என்பது உனக்கு தெரியுமா என்று கேட்டபோது அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அல்லாஹும் அவனது தூதரும் தான் அறிவார்கள் என்று சொன்ன போது நபி அவர்கள் கூறுகிறார்கள், ஃபஇன்னஹா தذهபு ஃபதஸ்ஜுது தஹ்தல் அர்ஷ், இது எங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அரிஷுக்கு கீழால் அல்லாஹ்வை சிரம் சாய்க்கிறது என்று நபி அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனுடைய முழுமையான பணிவு, முழுமையான அடக்கம் என்பது இந்த முகத்தை நிலத்திலே வைக்கின்ற போதுதான், இந்த சுஜூதின் ஊடாகத்தான் அது கிடைக்கப்பெறும் முழுமையான பணிவு அமையும். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த பணிவைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். இது அல்லாத கர்வங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு அடியானுடைய முழுமையான பணிவு இந்த சுஜூதின் மூலமாகத்தான் வெளிப்படுத்தப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, பொதுவாக இந்த சுஜூது செய்வதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருவருக்கும் கடமையாக்கி இருக்கிறான். ஏனென்றால் சுஜூத் என்பது அல்லாஹுக்கு சொந்தமானது, சிரம் சாய்ப்பது என்பது அல்லாஹுக்கு மாத்திரம் சொந்தமானது. அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் எந்த படைப்புக்கும் துணை உயர்வுகளை அடைந்தாலும் சுஜூத் என்பது அங்கே சமப்படுத்த முடியாது. அல்லாஹுக்கு மாத்திரம் சொந்தமானது. லா தஸ்ஜுது லிஷம்சி, சூரியனுக்கு சிரம் சாய்க்க வேண்டாம், சந்திரனுக்கு சிரம் சாய்க்க வேண்டாம், மாறாக அவைகளை படைத்த அல்லாஹுக்கு நீங்கள் சிரம் சாயுங்கள். இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், அவனை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அவனை வணங்குங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அன்பார்ந்தவர்களே, இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த குர்ஆன் வசனத்துக்கும் ஹதீஸுக்கும் விளக்கம் கூறுகின்ற போது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சுஜூது செய்வதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அது வணக்கம் செலுத்துவதாக இருந்தாலும், காணிக்கையாக இருந்தாலும், கௌரவம் செலுத்துவதாக இருந்தால், எந்த நிலையிலும்
சுஜூத் என்பது அல்லாஹுக்கு மாத்திரம் சொந்தமானது, வேறு யாருக்கும் செய்ய முடியாது என்பதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். சுஜூத் என்பது அல்லாஹுக்கு மாத்திரம்தான். சூரியனும் சந்திரனும் நட்சத்திரமும் மலைகளும் மரங்களும் ஊர்வனவைகளும் மனிதர்கள் அதிகமானவர்களும் அல்லாஹை சுஜூது செய்கின்றன, சிரம் சாய்க்கின்றன என்பதை நீ பார்க்க வேண்டாமா என்று அல் குர்ஆன் கேட்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே சுஜூத் என்பது அல்லாஹுக்கு மாத்திரம் சொந்தமானதாக இருக்கிறது. அதே நேரத்திலே யாரெல்லாம் சுஜூது செய்வதை புறக்கணிக்கிறார்களோ, சுஜூது செய்வதை மறுக்கிறார்களோ, படைப்பினங்களிடத்திலே அவன் கேவலமாக கருதப்படுகிறான். படைப்பினங்களுக்கு மத்தியிலே கேவலப்படுத்தப்படுவான். ஷைத்தான இபிலீஸை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் கட்டளையிடுகிறான் சுஜூது செய்யுமாறு, அதனை மறுக்கிறான். இந்த யுக முடிவு நாள் வரும் வரை அவன் மக்களுக்கு மத்தியிலே கேவலமாக்கப்பட்டவனாக, இழிவாக்கப்பட்டவனாக கூறப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தர்களே, அதே போன்று யாரெல்லாம் அல்லாஹுக்கு மாத்திரம் சுஜூது செய்வதை மறுக்கிறார்களோ, புறக்கணிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் படைப்பினங்களுக்கு மத்தியிலே கேவலமானவர்களாக, இழிவானவர்களாகத்தான் கருதப்படுவார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பேற்பட்ட சுஜூதை, சிரம் சாய்த்தலை மறுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வேதனையையும் நோவினையும் தான் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சுஜூது செய்யாதவர்களுக்கு அல்லாஹ் மறுமையிலே நரகத்தை தங்கமடமாக ஆக்கி வைத்திருக்கிறான். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி, எனது அடியார்கள் யார் பெருமை அடித்தவர்களாக, கர்வம் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ, சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன், அங்கே இழிவானவர்களாக, மிகவும் அற்பமானவர்களாக நரகத்திலே நுழைவார்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, சிரம் சாய்த்தல் என்பது அல்லாஹுக்கு மாத்திரம் செய்ய வேண்டும். சிரம் சாய்த்தல் என்பதுதான் ஒரு அடியான் எஜமானனுக்கு, படைப்பாளனுக்கு அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துவதில் மிகவும் பரிபூரணமான முழுமையான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வை அதிகம் அதிகம் சுஜூது செய்து, அந்த சுஜூதிலே அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் பிரார்த்தித்து, அவனுடைய அன்புக்கும் நெருக்கத்துக்கும் சொந்தக்காரர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.